பொதுவாக அனைத்து ஜாதிகளுமே மேன்மையான ஜாதி தான். அதாவது கல்வி அறிவு வேணும், கல்வியை ஊக்கப்படுத்தணும். பிள்ளைகளுக்கு தாங்கள் படிக்காவிட்டாலும் முட்டாளாக இருந்தாலும் கூட தங்கள் பிள்ளைகளை அறிவாளியாக்க வேண்டும். இன்று பார்த்திங்கன்னா ஜனாதிபதி யாருங்க? சொல்ல வேண்டியதில்லை. உயர்நீதிமன்ற நீதியரசர் யாருங்க? நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். கல்வி படித்ததனால் உயர்வு பெற்றார்கள். இந்த கல்வியானது அவங்கள உயர்வில் வச்சுட்டு இப்போ அவங்க உயர்வானவங்க, அவங்க தீர்ப்பு எழுதக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அவங்க தான் மேன்மையான ஜாதி, மேன்மையானவர்கள். புரிந்துக்கொள்ளணும். எப்பொழுது நீ இடுப்பில் இருக்கும் துண்டை தோளில் போடுகிறாயோ நீ உயர்ந்தவன். எப்பொழுது தோளில் போட்ட துண்டை நீ தலப்பாகாய கெட்டுகிறாயோ நீதான் உயர்ந்தவன். சிலரை கண்டவுடன் தோளில் கிடக்கும் துண்டை அக்கிலில் வைத்து கொண்டால் நீ உயர்ந்த ஜாதி ஆக முடியாது. இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சுக்கா சொல்கிறேன், நீங்கள் நேக்காக புரிஞ்சுக்குங்க. மேன்மக்கள் கீழ் மக்கள் யாரும் கிடையாது, எல்லோரும் மேன்மையானவர்கள் தான், மேன்மக்கள் தான். ஒரு வெள்ளாளன் சொல்கிறேன் நான். எங்கள் பட்டத்தை கூட நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம் வேளாளர் பழங்குடி மக்களுக்கு. நீயும் வெள்ளாளன் தான், வா வேளாளர் ஆயிரு. நாங்கள் ஒன்றும் பகைக்கலை, யாரையும் நாங்கள் பகைக்கலை, அண்ணன் தம்பியாக பழகுறோம். அதே மாதிரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரையில் வரேன்.